ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட் எப்படி நம்ம பிசியோட செகண்டரி மானிட்டராக யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நான் இங்கே வந்துட்டு லெனோவோ டேப் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி பிசிக்கு நான் என்னோடய ஹேண்டில் பிசி யூஸ் பண்ண போகிறேன். நம்மளோட ஏசஸ் ஹேண்டில் பிசியோட ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த லெனோவோ டேபோட ரிவ்யூ நம்ம பார்த்துருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதை பார்க்கலன்னா பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் நம்ம டேப் எப்படி நம்ம செகண்டரி மானிட்டராக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த ஸ்பேஸ் டிஸ்க்குன்ற ஆப் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த டேப்லெட்டில் நான் ஸ்பேஸ் டிஸ்க்கை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஸ்பேஸ் டிஸ்க்னு சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸ்பேஸ் டிஸ்க் யூஎஸ்பி டிஸ்பிளே ஃபார் பிசின்னு இருக்கும். அதை நான் இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறேன். அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே பிசியில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிசியில் போய்ட்டு நீங்கள் ஸ்பேஸ் டிஸ்க்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இதில் டவுன்லோட் லிங்க் நமக்கு வரும். நாங்கள் டவுன்லோட் லிங்க்லேயே உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஸ்பேஸ் டிஸ்க் டிரைவர் சாஃப்ட்வேர் ஃபார் விண்டோஸ் பிரைமரி பிசி. கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கிளைண்ட்டுக்கான சாஃப்ட்வேர். உங்களோட பிசியில் வேறு ஒரு டிவைஸ் நீங்கள் செகண்டரி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த கிளைண்ட்டை யூஸ் பண்ணணும். நம்ம பிசியை நம்ம ப்ரைமரியாக யூஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம ப்ரைமரி செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே விண்டோஸ் 10 விண்டோஸ் 11க்கான லிங்க்கும் இருக்குது. அதே மாதிரி விண்டோஸ் 8.1க்கான லிங்க் இருக்குது. நம்ம விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறதால விண்டோஸ் 11க்கான லிங்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் கேட்குது, டவுன்லோட் நான் கொடுக்குறேன். நம்மளோட டேப்பில் ஆல்ரெடி இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிசியில் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஓப்பன் கொடுக்கலாம். லைசன்ஸ் அக்ரிமெண்ட்லாம் அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா டிஃபால்ட் லொக்கேஷன்லேயே இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஃபினிஷ் கொடுக்கலாம். இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்போது இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணலாம். ரீசெண்ட்லி ஆர்டர்லேயே நமக்கு ஸ்பேஸ் டெஸ்ட் டிரைவர் கன்சோல் வந்திருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்டரி டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இங்கே பார்க்கலாம், கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ்லேயே நெட்வொர்க் அடாப்டர் ஆனில் இருக்குது. நம்ம 192.168 1.9 இந்த டிவைஸோட லேண்ட் கார்டோட ஐபி வந்திருக்கு. நம்ம டேப்லெட்டில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் டேப்லெட்டில் ஓப்பன் கொடுக்குறேன். இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட பிசியும் அப்புறம் உங்களோட டேப்லெட் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கணும். ஒரே வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்பேஸ் டெஸ்ட் வியூவர்லேயே சர்வர் ஒன்று லிஸ்ட் ஆகுது. ஆல்ரெடி நம்மளோட விண்டோஸ் பிசி இதே நெட்வொர்க்கில் இருக்கிறதால உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. அந்த கனெக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிசியோட டிஸ்பிளே இங்கே வந்துருச்சு. பார்க்கலாம், இப்போ நம்ம டிஸ்பிளே டூப்ளிகேட் ஆகிருக்கு. நீங்கள் ப்ரொஜெக்டில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் நான் இங்கே ஓப்பன் பண்ணுறது தான் இங்கே டேப்லேயே லிஸ்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஆப்ஷனில் போய்ட்டு ப்ரொஜெக்ட் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டில் நம்ம டூப்ளிகேட் பதிலாக எக்ஸ்டெண்ட் கொடுத்துக்கலாம். இங்கே ப்ரொஜெக்ட் இருக்குது. ப்ரொஜெக்டில் இப்போ டூப்ளிகேட் தான் இருக்குது. இங்கே பார்க்கலாம், ப்ரொஜெக்டில் நமக்கு டூப்ளிகேட் இருக்குது. நான் இப்போ எக்ஸ்டெண்ட் கொடுக்குறேன். டேப்பில் இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே நமக்கு பிசியில் வேறு விண்டோ தான் இருக்குது. உங்களுக்கு டேப் நமக்கு டச்சுன்றதால நீங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே டச்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்க்கலாம், இங்கே வேறு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. நம்ம செகண்டரி ஸ்க்ரீன் எக்ஸ்டெண்ட் பண்ணதால் நமக்கு டேப்பில் வேறு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பிசியில் நீங்கள் வேறு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். கேம் ஸ்ட்ரீமிங்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்பேஸ் டிஸ்க் நீங்கள் வைஃபைலையும் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் யூஎஸ்பி யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ வைஃபை மூலமாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பேஸ் டிஸ்க்கு யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேப்பை செகண்டரி டிஸ்பிளே நம்ம பிசிக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.